வா 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 வா. என்ன நீ மட்டும் வர? பிரபு எங்க? வராத்த. சரி. அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. இது என்ன விஷயம்? சொல்றேன். அதுக்காக தான் எல்லாரையும் கூப்பிட்டிருக்கேன். ஓ வந்துட்டேன். வா வா. அம்மா பிரபு எங்க? டேய் அதோ என்னடா ஆபீஸ் போகாம இங்க வந்திருக்க? அம்மா அதான் என்ன வர சொன்னாங்க. உட்காரு. அம்மா வர சொன்னாங்களா? அத்தை எல்லாருமே வந்தாச்சு. இப்ப சொல்லுங்க என்ன விஷயம்? உங்க கல்யாண நாளை நாம கிராண்டா கொண்டாடணும். பெரிய பெரிய விஐபி எல்லாம் வர வைக்கணும். யார கூப்பிடலான்னு நீங்க எல்லாரும் ஐடியா கொடுக்கணும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ. இப்பதான் பெரிய பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்திருக்கோம். இந்த நேரத்தில் கிராண்டாலாம் கொண்டாட முடியாது நீ. சிம்பிளாக பண்ணிடுவோம். ஆமாமா, சித்தப்பா சொன்ன மாதிரி சிம்பிளாவே பண்ணிப்போம். நீங்க எல்லாம் முடிஞ்ச பிரச்சனைய பத்தி யோசிக்கிறீங்க. ஆனா நான் அந்த பெரிய பிரச்சனைய சரி செஞ்ச நம்ம சத்யாவோட கல்யாண நாளை பத்தி யோசிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை நல்ல கிராண்டா கொண்டாடுறது தான் நாம சத்யாக்கு கொடுக்கிற மரியாதை. என்ன சவுக்கால் அடிச்சவளுக்கு மரியாதை வேற தரணுமா? இப்ப பார் நான் என்ன பண்றேன்னு. இருமா, நாம இப்ப இந்த வீட்டுல பவர் இல்லாத பல்பு. இப்ப நாம எரிய முடியாது. மீறி எரிஞ்சா குப்பையில எரிஞ்சிருவாங்க. அதனால கொஞ்சம் அமைதியா இருமா. திங்கிற சொத்துக்கு பங்கம் வச்சிருக்க. கல்யாண நாளுங்கிறது வெறும் கேக் வெட்டணும் கொண்டாடணுங்கிற மாதிரி இல்ல. இத பொங்கல் தீபாவளி ஃபெஸ்டிவல் மாதிரி நல்ல கிராண்டா கொண்டாடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். கெஸ்டா எந்த விஐபியை கூப்பிடலான்னு ஐடியா இருந்தா சொல்லுங்க. இல்லைன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐடியா தானம்மா, நான் கொடுக்குறேன். என்கிட்ட ஐடியா நிறைய இருக்கு. ஏன்னா பேசிக்கலி நான் ஒரு ஐடியா குடோன். பேசாம நம்ம ஹீரோயின் நயன்தாராவை கூப்பிடுவோம். அப்பதான் பேப்பர், டிவி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு சென்சேஷனலா வரும். ஃபங்க்ஷனும் கிராண்டா இருக்கும். அதெல்லாம் வேணாம். அண்ணனுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதனால நேஷனல் அவார்ட் வாங்கின சித்ராமாவை கூப்பிடலாமா? சௌமியா, பாட்டை விட ஆட்டம் தான் ஸ்பெஷலா இருக்கும். உனக்கு அதெல்லாம் தெரியாது, சும்மா இரு. இந்த பாருங்கம்மா, பேசாம நயன்தாராவை கூப்பிட்டுருவோம். அதுதான் கரெக்ட். பட்ஜெட் ப்ராப்ளம்னா சின்னத்திரை நயன்தாரா சைத்ரா ரெட்டியை கூப்பிட்டுருவோம். நம்ம ஃப்ரெண்டு தான். சிஸ்டர், நீங்க இங்கதான் இருக்கீங்கன்றத மறந்துட்டு பேசிட்டேன். நம்ம நயன்தாராவையே கூப்பிட்டுருவோம். சீஃப் கெஸ்ட் நாங்களே கூப்பிட்டுக்கிறோம். என்னது இது? ரெண்டு பேரும் கோரஸா ஒரே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஓஹோ, ரெண்டு பேரும் கண்ணாலேயே பேசிக்கிட்டீங்களா? இது உங்க கல்யாண நாள். அதனால நீங்க யார சொல்றீங்களோ அவங்க தான் கெஸ்ட். யாருன்னு சொல்லுங்க. மா, சஸ்பென்ஸ். ஓ, அதுல இது வேறயா? சரி சரி,
அத்தை நாங்க உண்மையிலேயே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசுக்காரங்க 2 பேர் தான் கூப்பிட போறோம். கரெக்ட் தான். நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நமக்கு உண்மையான விஐபி. அப்ப அவங்களே கெஸ்டா கூப்பிட்டுடுங்க. ம்? சரி. பெரியம்மா ம், எனக்கு ஒரு டவுட். என்ன? அண்ணனும் சத்யா அண்ணியும் பேசிக்கிறதே இல்ல, அப்புறம் எப்படி ஒரே நேரத்துல ஒரே மாதிரி பதில அவங்க 2 பேரும் எப்படி சொன்னாங்க? அண்டர்ஸ்டாண்டிங்மா, அண்டர்ஸ்டாண்டிங். ஓ, அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிற புருஷன் பொண்டாட்டிக்கு வார்த்தைங்க தேவையே இல்லை. ஓ அப்படியா? அப்படிதான். ஆளு. அனிமா இதெல்லாம் அநியாயமா இருக்குமா? நம்ம வெட்டிங் ஃபங்க்ஷன் எல்லாம் கொண்டாடவே இல்லை. சித்தப்பா, அந்த குப்பத்துக்காரி மூஞ்சில சிரிப்பை பார்க்கும்போது என் உடம்புல எரியுது. அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவ இனிமே சந்தோஷமா இருக்கவே கூடாது. அம்மாவோட வாயாலேயே என்னை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ல வச்சுட்டா சித்தப்பா. அப்பா கூட என்ன சின்ன வயசுல இருந்து அடிச்சதே கிடையாது. ஆனா அவ என்ன சாட்டையாலேயே அடிச்சிட்டா. அவளை சும்மாவே விடக்கூடாது சித்தப்பா. இந்த ஃபங்க்ஷன் அவளுக்கு கொண்டாட்டமாவே இருக்க கூடாது. எப்படியாவது கெடுத்தரணும். நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாதுமா. நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த வருஷம் வெட்டிங் டே அவங்களுக்கு நிம்மதியாவே இருக்காது. என்ன சித்தப்பா பண்ண போறீங்க? பிரபுவும் சத்யாவும் வீட்டில் இருந்தால் தானே ஃபங்க்ஷன் நடக்கும். அவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. உள்ள வரலாமா? அதான் வந்துட்டேன். இல்ல எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா? கேளு, கேட்டு தொலை. 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரியே கெஸ்ட நாங்க கூப்பிடுறோம்னு ஒரே மாதிரியே சொன்னீங்களே. நீங்க 2 பேரும் சொன்ன அந்த 2 பேரு ஒரே ஆளுங்களா இல்ல வேற வேற ஆளுங்களா? ஒரே ஒரே ஆளுங்க தான். அட இதையும் ஒரே மாதிரியே சொல்றீங்களே. சரி, அது எப்படி ஒரே ஆள 2 பேரும் யோசிக்காம சொல்றீங்க? அதெல்லாம் அப்படிதான். ம்ஹும். நான் நம்ப மாட்டேன். நான் நம்பவே மாட்டேன். நீங்க 2 பேரும் யார கூப்பிட போறீங்கன்னு தனித்தனியா என் காதுல சொல்லுங்க. அது கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன். அப்பதான் நான் ஒத்துக்குவேன். நீ ஒன்னும் ஒத்துக்கோனா, கிளம்பு. அப்படிலாம் ஒண்ணு போக முடியாது. நான் இங்க இருந்து தெரிஞ்சுக்காம போக மாட்டேன். சிஸ்டர், நீங்க காதுல சொல்லுங்க. மாப்ள, இப்ப நீ சொல்லு. மாப்ள, சிஸ்டர், நீங்க 2 பேரும் வேற லெவல். இனியன் ராசாத்தின்னு 2 பேரும் கரெக்டா அவங்க பேரையே சொல்றீங்க. ஆனா நீங்க தான் அவங்கள ஞாபகம் வச்சிருக்கீங்க. அவங்க இந்நேரம் உங்களை மறந்துருப்பாங்க. நீங்க நேர்லயே போய் நின்னா கூட நீங்க யாருன்னு கேட்பாங்க. குள்ளபுதம் லூஸ் மாதிரி வளர்ந்து இருக்காத. லூசா? இனியா என் அண்ணா கண்டிப்பா என்ன மறந்துருக்க மாட்டாரு. ராசாத்தி என்னோட தங்கச்சி, கண்டிப்பா எங்களை நினைச்சிட்டு தான் இருப்பாங்க. அப்ப இதையும் செக் பண்ணி பாத்துருவோம். நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்க போன்லாம் வேணாம். ஏன்னா நம்பரை பார்த்ததும் நீங்க தானே அவங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? முடியாது. இருங்க, என் போன்ல இருந்து பேசுங்க. போன்ல இருந்து பேசினாலும் என் அண்ணன் என் குரல அசால்ட்டா கண்டுபிடிச்சிருவாரு. பாப்போம் பாப்போம், அதையும் பாப்போம். முதல்ல கால் பண்ணுங்க.
முக்கியமான விஷயம். போன ஸ்பீக்கர்ல போடுங்க. சோ ஹலோ ஹலோ அண்ணா, நான் உங்க தங்கச்சி பேசுறேன். தங்கச்சியா? யாரு? புனிதாவா? நான் தான் சொன்னலடா டேய், நம்புனியா என்ன கேள்றாங்க. அம்மா, உன்னோட நம்பர் என்னாச்சு? வேற நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணிருக்க? இல்லண்ணா, நான் புனிதா இல்ல. புனிதா இல்லையா? புனிதாவை தவிர எனக்கு வேற யாரும் தங்கச்சி இல்லையம்மா. என்ன சத்யா, எப்படி இருக்க? என்ன டெஸ்ட் பண்றியா? நீ அண்ணன்னு சொன்ன உடனே நீதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ என் கூட விளையாடல, அதான் சும்மா உன் கூட விளையாடலான்னு நானும் விளையாண்டு பார்த்தேன். அப்புறமா எப்படி இருக்க? நல்லா இருக்கிறான். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீங்க ராசாத்தி அப்பா அம்மாலாம் எப்படி இருக்கிறாங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அப்புறம் என்ன விசேஷம் சொல்லு. அதுதான் கால் பண்ண. எனக்கும் அவள் பேபிக்கும் கல்யாணம் ஆகி நாளையோட 1 வருஷம் ஆகுது. அப்படியா? அதனால நாளைக்கு கல்யாண நாள் ஃபங்க்ஷன் வச்சுக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் ராசாத்தியும் தான் எங்களோட சீஃப் கெஸ்ட். அதனால என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, உடனே கிளம்பி வாங்க. என்னம்மா, நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? சரி, எதுக்கும் ராசாத்தி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லட்டுமா? வா, நான் கலக்குறீங்க, நான் போங்க. ஏன்? ராசாத்தியாண்ட கேட்டு சொல்றேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா, இதான் ஒரு புருஷனுக்கு அழகு. நீங்க ராசாத்தியாண்ட போன் கொடுங்க, நானே பேசிக்கிறேன். அவ ஏதோ கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. நான் வந்த உடனே உனக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். வேணா, அப்ப நானே பேசிக்கிறேன். சரிம்மா. சரிண்ணா. குள்ளபுதம் சிஸ்டர், என்னமோ மறந்து போயிருப்பாருன்னு சொன்னா பாத்தியா, இதான் என் அண்ணா. ஏங்க, சரிதான். அது தூக்கி அவன் மூஞ்சில போடுங்க. மாப்பிள்ள, இங்க வாயேன். இனிமே இப்படிலாம் கேட்ட. சரி அவள் பேபி, நீ ராசாத்திக்கு ஃபோன் பண்ணு. டேய், ஒரு நிமிஷம். சிஸ்டர், உங்களை வேணும்னா இனியன் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா என் மாப்பிளைய ராசாத்தி நிச்சயமா கண்டுபிடிக்காது. டேய், இவங்களே இப்படின்னா நாங்களாம் வேற லெவல் அண்ணன் தங்கச்சி. இப்ப நீயே பாரு, கொடு போன. ஸ்பீக்கர்ல போட்டாச்சு. ஹலோ ஹலோ பிரபண்ணா, பார்த்தல. சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. அம்மா, எப்படி ராசாத்தி? அலோன் தானே சொன்னேன், நான் தானே எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? என்னண்ணா இப்படி கேக்குறீங்க? எங்க அண்ணன் குரல் எனக்கு தெரியாதா? ஐயோ 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 ஐயோ. சொல்லுங்கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரவுடி பேபி சத்யா எப்படி இருக்காங்க? வீட்ல அம்மா மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா. ராசாத்தி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்கண்ணா. நாளைக்கு எங்களுக்கு கல்யாண நாள். அப்படியா அண்ணா? வாழ்த்துக்கள் அண்ணா. இப்படி தூரமா வாழ்த்து சொன்னாலும் போதாது. நீங்க 2 பேரும் நாளைக்கு இங்க வந்து இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். ஏன்னா நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல நீங்க 2 பேர் தான் சீஃப் கெஸ்ட். உடனே கிளம்பி வாங்க. ஐயோ அண்ணா, சீஃப் கெஸ்டா? அதெல்லாம் வேண்டாம் அண்ணா. அப்ப நீங்க வர மாட்டீங்களா? ஐயோ, வரமாட்டேன்லாம் சொல்லலண்ணா. சீஃப் கெஸ்ட்னு சொன்னீங்கல்ல, அதத்தான் வேண்டான்னு சொன்னேன். கண்டிப்பா நாங்க வந்துருவோம். குட். நாளைக்கு உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ணா, தப்பா எடுத்துக்காதீங்க. மாமா கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டு சொல்லட்டா? பாரா, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லம்மா. உன் மாமா கிட்ட ஆல்ரெடி கேட்டாச்சு.
நீ சொன்னா மச்சானுக்கு ஓகே தான். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. பெஸ்ட் பேர் அவார்டுக்கு நீங்க தான் கரெக்டான ஆளுங்க. வெக்கப்படுறாங்க போல. ஹலோ ராசாத்தி. சத்யா நீங்களும் லைன்ல தான் இருக்கீங்களா? ஆமா. இங்க ஒரு குரங்கு பொம்மை நீங்க 2 பேரும் எங்களை மறந்துருப்பீங்கன்னு சொல்லிச்சு. ஐயோ, அதான் ஸ்பீக்கர் போன்ல போட்டு முதல்ல அண்ணன் ஆண்டியோ உன்னாண்டியோ பேசினிருக்கிறோம். அந்த குரங்கு பொம்மை யாருன்னு எனக்கு தெரியும். குள்ளபூதம் தானே? வேற லெவல் ராசாத்தி நீயே. குலபுதம் பாத்தியா, உன் பட்ட பேர் வரைக்கும் கரெக்டா சொல்லுது ராசாத்தி. நீ என்னடா எங்களை மறந்துருப்பான்னு சொல்ற. சத்யா ஆ, அப்படி சொன்னதுக்காக ஏன் சார்பா 2 அடி போடுங்க. ஐயோ. கண்டிப்பா. டேய், வாடா. சிஸ்டர், பிக் சிஸ்டர். போதும் பிக் சிஸ்டர். ஏற்கனவே நிறைய அடி விழுந்துருச்சு. அதுல மூஞ்சி முதுகு பக்கமா திருவிட மாதிரி திரும்பிருச்சு. இங்க சார்பா இன்னும் 2 அடி போட்டா ஆண்டு அனுபவிக்காமயே இந்த குள்ளபூதம் மாண்டு போயிருவான். அங்க அழகுக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். நான் இன்னும் மொட்டை சிங்களாவே தான் இருக்கேன். அதனால அறிந்தும் அறியாமலும் நான் செய்த பிழையை பொறுத்து அருளுங்க ப்ளீஸ். சத்யா ஆ, ரொம்ப கெஞ்சுறாங்க குள்ளபூதம். அதனால பாவம் பொழிச்சு போட்டோம் விட்டுடுங்க. அப்புறம் என்ன முக்கியமான வேலையா இருந்தாலும் அதை அப்படியே விட்டு உடனே கிளம்பி வரீங்க. வராம இருந்து எந்த காரணத்தை சொன்னாலும் நாங்க ஏத்துவே மாட்டோம். மாமா வருவோன்னு சொல்லிட்டாருல, நிச்சயம் வந்துருவோம் சத்யா. சரி சரி. டேய் லூசு, உன்னோட டவுட்லாம் கிளியர் ஆயிடுச்சுல? இன்னும் எதுக்கு இங்க வெக்கமே இல்லாம நின்னுட்டு இருக்க? கிளம்பு. கிளம்புறேன். ஏய், ஓடு. போன் போறத பாரு. வாங்க, நம்ம போய் உங்க அம்மா பாட்டி கிட்ட சொல்லிட்டு வந்துருவோம். ஆ, ஓகே பேபி. ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, அத்தையும் பாட்டியும் கூப்பிட போறோம். நானும் அதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன். நானும் வரேன், வாங்க போலாம். வாங்க வாங்க. ஏய், அம்மாக்கு ஃபோன் பண்ணி வீட்ல இருக்காங்களான்னு கேளு. ஆ, சரிங்க அத்தை. இத எங்க வச்சேன்னு தெரியல. அர்ச்சனைக்கு உடைச்சிரு. சூற விடுறதுக்கு நம்ம வேற காய் வாங்கிக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும். சத்யா தான் ஃபோன் பண்றாங்க. பேசு பேசு. சொல்லு சத்யா. அம்மா எங்க இருக்கீங்க? நானும் பாட்டியும் கோயிலுக்கு வந்திருக்கோண்டி. ஓ, கோயில்ல இருக்கிறாங்களாம். எந்த கோயில்னு கேளு, நாம அங்கேயே போயிடலாம். அம்மா எந்த கோயில்ல இருக்கீங்க? கங்கை அம்மன் கோவில்ல தான் இருக்கோம். என்னாச்சு சத்யா, ஏன் கேக்குற? நீங்க 2 பேரும் அங்கேயே இருங்க, நாங்க அங்க வரோம். வந்து என்னன்னு நேர்லயே சொல்றோம். வரோம்னா யார் யார் வரீங்க? நானு, அத்தை, அமுல் பேபி 3 பேரும் வரோம். அங்கேயே இருங்க, வந்துடுறோம். சரிம்மா. அண்ணா, கங்கை அம்மன் கோயிலுக்கு போயிடலாம். சரிம்மா. என்னம்மா என்ன சொல்ற? என்னன்னு நேர்ல வந்து சொல்றேன்னு சொல்றாத்த. மாப்பிள்ள, சம்மந்தி, சத்யா 3 பேரும் இங்கேயே வராங்களாம். ஆனா அவ பேசுறத பார்த்தா ஏதோ சந்தோஷமான விஷயம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வரட்டும் வரட்டும். போலாமா அவங்க ஜானகி? வந்துட்டோம், அப்புறமா நம்ம சாமி கும்பிடலாத்த. ஜானகி தோ வந்தாச்சு. அத்தை, வாங்க பாட்டி, மாப்பிள்ள. எப்படி வாங்க, இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க சாமி. வாங்க வாங்க. சத்யா அம்மா, எப்படி இருக்க? நல்லா நல்லா இருக்கேன். இருமா. சத்யா பாட்டி. வா வா வா. எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நல்லா நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வரலான்னு தான் இருந்தோம். நாளைக்கு இவங்களுக்கு கல்யாண நாள் இல்ல? அது விஷயமா தான் நாங்களும் வந்திருக்கோம். இவங்களோட கல்யாண நாள் ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா கோல்டன் பாரடைஸ் கல்யாண மண்டபத்துல தான் வைக்க இருக்கோம். நீங்க கண்டிப்பா வரணும். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. ஒரு ஃபோன் பண்ணி இதை சொல்லிருக்கலாமே. அதுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வரணுமா? அது எப்படி? சம்பந்திய போன்ல கூப்பிடுறது மரியாதையா இருக்குமா? நீங்க தான் எங்களோட முதல் சொந்தம். உங்களை நேர்ல வந்து கூப்பிடுறது தானே மரியாதை. நாளைக்கு கண்டிப்பா வந்துடணும். அப்புறம் நாங்க பெரிய விருந்துக்கு கூட ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மஜிலி குப்பத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க, சரியா? என்னாச்சு? இல்ல, ஏரியா ஆளுங்களை பார்த்தாலே அனிதாக்கு பிடிக்காதுல்ல. ஓ, எல்லாரும் கல்யாண நாளுக்கு வந்து அவங்க சங்கடப்படுற மாதிரி அனிதா ஏதாவது பேசிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாருக்குமே கஷ்டமாயிடும். அதான். அதுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. அவ எதுவும் பேச மாட்டா. ஏன்னா அவ இப்ப பல்ல புடுங்கின பாம்பு. தலையில தட்டி வீட்ல உட்கார வச்சிருக்கோம். அதனால வாழை சுருட்டிக்கிட்டு தான் இருப்பா. ஓ, அதனால நீங்க தைரியமா எல்லாரையும் வர சொல்லுங்க. உண்மையான அன்புங்கிறது அந்த எளிமையான ஜனங்க கிட்ட தான் இருக்கு. அவங்க ஆசீர்வாதம் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு தேவை. நிச்சயமா சம்பந்தி. நீங்க சொன்னதா சொல்லி எல்லாரையும் வந்து கலந்துக்க சொல்றேன். சரி, வாங்க போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். வாங்க வாங்க. வாமா. வாங்க. இல்லடா, நாளைக்கு வெட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குதுல்ல, எல்லாரும் வருவாங்க, நல்லா இருங்கன்னு வாழ்த்துவாங்க, கேக் வெட்டுவாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா நான் எங்க கல்யாண நாள் அதுவுமா என் அமுல் பேபி அசத்துற மாதிரி அவனாண்ட ஏதாவது ஒரு gift கொடுக்கணும். அந்த கிஃப்ட்ல நான் அவன் மேல எவ்வளோ அன்பா இருக்கிறேன்னு தெரியணும். அந்த மாதிரி ஒரு gift கொடுக்கணும். உன்னோட முழு அன்பையும் வெளிப்படுத்துற மாதிரி நீ கொடுக்குற கிஃப்ட்டும் நல்லா பெருசா இருக்கணும். நீ ஒன்று பண்ண, பெரிய கார் ஒன்று வாங்கி கிஃப்டா கொடுத்துரு. போட்டாங்க. அமுல் பேபி பெரிய கோடீஸ்வரன்டா. எவ்வளோ பெரிய கார் அவனுக்கு கிஃப்டா கொடுத்தாலும் அவனுக்கு அதெல்லாம் பெருசா தெரியாது. நான் கொடுக்க போற கிஃப்ட்ல பணம் தெரியக்கூடாது. நான் மேல வச்சுக்கிற அன்பு தான் தெரியணும். அப்படின்னா ரோஸ் கொடு. அதானே லவ் பண்றவங்க எல்லாரும் கொடுத்துக்கிறாங்க. அதே ரூட்டை நீயும் ஃபாலோ பண்ணு. படா, உங்க பேச்சை கேட்டுதான் நான் அவனுக்கு தாஜ்மஹாலை கொடுத்தேன். அவன் அதே சமாதின்னு சொல்லிட்டான். இந்த காதலுக்கு மரியாதை ரூட்டெல்லாம் அமுல் பேபி ஆண்ட செட்டே ஆகாது. அக்கா, எல்லாருக்கும் அவங்க உயிரா நினைக்கிற விஷயம் ஒண்ணு நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி நீங்க உயிரா நினைக்கிற விஷயம் ஏதாவது இருந்தா அதை கிஃப்டா கொடுங்கக்கா. ஆமாக்கா. டேய் சூப்பர்ரா. என்ன கிஃப்ட் சத்யா? அது சஸ்பென்ஸ், சொல்ல மாட்டேன். அக்கா வரேன். என்னடா, என்னவா இருக்கும்? மாப்பிள, எவ்வளவு நேரம்டா இப்படியே நிப்ப? அப்படி என்னதான் யோசிக்கிற? அதையாவது சொல்லு. ரவுடி பேபி மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. அதை அவங்க என்கிட்ட பல விதத்துல வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனா நான் தான் நிறைய வாட்டி பேச தெரியாம பேசி அவங்கள பல விதத்துல காயப்படுத்தியிருக்கேன். என்னால உங்களை ஒய்ஃபை ஏத்துக்க முடியல தவிர, ஆனா நானும் அவங்க மேல அன்பா தான்டா இருக்கேன். நாளைக்கு நான் இதை உங்களுக்கு புரிய வைக்கணும். அதான் எப்படின்னு தெரியலடா. அன்பை வெளிப்படுத்துற மாதிரினா அழகான ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துரு. இல்ல
தலையில இருந்து கால் வரைக்கும் சிஸ்டரை தங்கத்தாலேயே அலங்கரிச்சிரு. அதுவும் வேணானா பிளாட்டினம் ரொம்ப காஸ்ட்லி, அதை வாங்கி கொடுத்துரு. டேய், காசு மூலியமா காதலையும் அன்பையும் சொல்ல முடியாதுடா. அதையும் தாண்டி வேற ஒன்று பண்ணணும். எஸ், ஐ காட் இட். கண்டுபிடிச்சிட்டேன். என்ன இவன் ஐடியா கிடைச்சது, என்ன ஐடியானே சொல்லாம போயிட்டான். என்ன ஐடியாவா இருக்கும்? என்னங்க இப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நம்மளோட கல்யாண நாள். எனக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரிய வைக்கணும்னு நினைச்சேன். அதான். நீ என்ன நிச்சயமா ஏத்துப்பன்னு தெரியும். ஆனா அது இன்னைக்கா இருக்கும்னு எதிர்பார்க்கல. இன்னைக்கு தான் நம்மளோட உண்மையான கல்யாண நாள்.
அமுல் பேபி எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம ரெடி ஆயிடணும். நாம தான் அமுல் பேபிக்கு முதல்ல கல்யாண நாள் வாழ்த்து சொல்லணும். இந்தாங்க வாங்க. பரமேஸ்வரி பரிபூர்ண பிரபாகராட்சதா சுத்திரஸ்து தீர்க்கஸ்மம் ஆரோக்கியதா சுத்திரஸ்து. வாங்கம்மா, யார் பேருக்கு அர்ச்சனை? பிரபு சத்யாங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இந்தாங்க. என்னம்மா இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இப்பதாம்மா இந்த பேருக்கு அர்ச்சனை பண்ணி போனா. அப்படியா? யாரு? இதோ அந்த மரத்தடியில இருக்கிற அம்மா தான். சம்பந்தியம்மா? ஆமா சம்பந்தியம்மா. இது வரைக்கும் வேண்டுதல்னு நான் எதுவுமே கேட்டதில்ல. ஆனா நான் இப்ப கேக்குறேன். பிரபு சத்யாவுக்கு குழந்தை பிறக்கணும். அடுத்த வருஷம் நான் கோயிலுக்கு வரும்போது என் பேரனோடையோ இல்ல பேத்தியோடையோ தான் வரணும். இதே போல தொட்டில அடுத்த வருஷம் நான் என் வீட்டுல கட்டணும். சம்பந்தி, என்ன சம்பந்தி? பொண்ணை பெத்தவ நான் தொட்டில் கட்டினா அதுல ஆச்சரியம் இல்ல. ஆனா அத்தை நீங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து தொட்டில் கட்டுறீங்க. சத்யாக்கு நீங்க மாமியாரா கிடைச்சதுக்கு சத்யா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சம்பந்தி. இப்படி ஒருத்தி எனக்கு மருமகளா கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் சத்யாவை என் மகளா தான் நினைக்கிறேன். எங்க இவங்க? ரவுடி பேபி இவ்வளவு சீக்கிரம் இருந்துச்சு கீழே போயிட்டாங்க போல. அவங்க வரத்துக்குள்ள நம்ம ரெடி ஆயிட்டு வந்துடணும். நாம தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவங்க வந்த உடனே எப்படி உங்களுக்கு விஷ் பண்ணலாம்? விஷ் யூ ஹாப்பி ஆனிவர்சரி ரவுடி பேபி. அவங்களுக்கு இங்கிலீஷ் புரியலன்னு சொல்லிட்டாங்கன்னா, என்ன சொல்ல வரேன்னு கேட்டாங்கன்னா, தமிழ்ல சொல்லலாம். திருமண வாழ்த்துக்கள் ரவுடி பேபி. ஏதோ ஒன்று குறையுதே. இனிய சேர்த்துக்கலாம், மங்களகரமா இருக்கும். இனிய திருமண வாழ்த்துக்கள் ரவுடி பேபி.
தெரியுது baby. இனிய சூப்பர். கலக்கிட்டீங்க. கரெக்ட் டைம்ல வந்து அடிச்சு மயக்கம் போட வச்சிட்டீங்க. சூப்பர். அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க. அவங்க வரதுக்குள்ள சீக்கிரமா தூக்கிட்டு போயிடுங்க என்ன? ஆமா, தூக்கிட்டு போய் 2 பேரும் கட்டி போடுங்க. நாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வெளியே விடணும். எப்படிமா? நான் சொன்னது கரெக்ட் தானே? ஐயோ! டேய், இவர் ஏன்டா அடிச்சீங்க? என்னங்க? ஏங்க? எந்திரிங்க. வா. ஏய், வாடா. மேலே. இறங்குவா பார்த்து. இப்ப எதுக்குடா எகிரி குதிச்ச? டேய், நம்ம வேலையில ஒரு ரிஸ்க் எடுக்க வேணாமாடா? வாட்ச்மேன் டீ சாப்பிட போயிருக்கான். கேட்டு திறந்து தான் இருக்குது. அப்புறம் எதுக்குடா எகிரி குதிச்ச? கீழே விழுந்து காலுகள் உடஞ்சு போயிருந்தா நீ எல்லாம் கடைசி வரைக்கும் ரவுடியா தான் இருப்ப. ஆமா, இவர் பெரிய கலெக்டர் ஆக போறவரு. ஏதாவது சொல்லிட போறேன்டா. வாடா. டேய், வாங்கடா, இப்படித்தான் போகணும். ஹேய் லூசு, அப்படி இல்லடா, ரைட் சைடுல தான் போகணும். சதாசிவம் சார் அதான் சொல்லியிருக்காரு. நானும் ரைட்டு போகணும் தான்டா சொல்றேன். அதான் ரைட்டு. நீ அந்த பக்கம் இருந்து சொல்றதுனால லெஃப்ட் ரைட்னு சொல்ற. இதான் ரைட்டு. ஃபாலோ மீ.
விட்றா, நம்ம கடத்திட்டு போக வந்த 2 பேர் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே தூக்கிட்டு போயிருவோம். டேய் ஒருவேளை தூக்கிட்டு போகும்போது கண்ணு முழிச்சா என்னடா பண்றது? அடிச்சு தூக்கிட்டு போவோம். அதான் சரி. நம்ம அனுப்புற ஆளுங்க வந்துட்டாங்க போல இருக்கு.